வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மூணாறு பகுதியில் சாலை விபத்தில் உயிரிழந்த தனியார் கல்லூரி மாணவர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி அறிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்க மறுப்பது மத்திய அரசு இழைக்கும் துரோகம். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் மொழியை அழிப்பதே சிறந்த வழி என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேசியதற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம். பீகாரின் போஜ்பூர் மாவட்டத்தின் அருகே கும்பமேளாவில் பங்கேற்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய கார் கோர விபத்து. 4 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரள மாநிலம் மூணார் பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த தனியார் கல்லூரி மாணவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவி அறிவித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் வட்டம் நீண்டகரை கிழக்கு கிராமத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வரும் 39 மாணவர்கள் மற்றும் 3 பேராசிரியர்கள் கேரள மாநிலத்திற்கு பேருந்து ஒன்றில் சுற்றுலா சென்ற நிலையில் கடந்த 19ஆம் தேதி மூணார் பகுதியில் பேருந்து எதிர்பாராத விதமாக ஓட்டுநரை கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கல்குளம் வட்டம் திங்கள் நகரை கிராமத்தை சேர்ந்த ஆத்திகா, 5 கிராமத்தை சேர்ந்த வேணிகா ஆகிய மாணவிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் பலத்த காயமடைந்த திருவரங்கேரணி கிராமத்தை சேர்ந்த மாணவன் நித்யானந்தன் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவர்களின் பெற்றோருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதற்கு ரூபாய் 1 லட்சமும் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிடில் ரூபாய் 5000 கோடி இழக்க நேரிடும் என மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவிக்க மறுப்பது மத்திய அரசு இழைக்கும் துரோகம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிடில் மத்திய அரசின் நிதியான ரூபாய் 5000 கோடியை தமிழகம் இழக்க நேரும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் கூறுவது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றார். இதுவரை தமிழகத்தில் சிறப்பான சாதனைகளை கல்வித்துறையில் அடைய காரணமாக பின்பற்ற வரும் இருமொழி கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மும்மொழி கொள்கையை வற்புறுத்தி திணிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் முயற்சியால் தமிழக மக்களிடையே அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இந்த சூழ்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திட்டத்தை ஏற்காவிட்டால் சுமார் 5000 கோடி ரூபாய் நிதியை தமிழகம் இழக்க ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக வரும் செய்திகள் தமிழக மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்துடன் மத்திய அரசின் மீது மிகுந்த கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு மாநில அரசுடன் உடனடியாக விவாதித்து ஒரு இணக்கமான முடிவை எட்ட வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வித் தொகையை தான் கேட்டிருக்கிறோம் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறார்கள், இந்த ஆண்டு கல்வித் தொகை பெற வேண்டுமானால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு தெரிவிக்கிறது என்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு எப்பொழுதுமே எழுந்திருக்கிறது என்றும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக பலர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் கூறிவிட்டோம் என்றார். தமிழர்களின் உரிமையைத்தான் கேட்கிறோம் என்றும் கல்வி என்பது உரிமை, இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய என்ன இருக்கிறது என்றும் தெரிவித்த அவர் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் மொழியை அழிப்பதே சிறந்த வழி என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர்
பேசியதற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநாட்டின் பிரதிநிதிகளோடு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது ஒரு நாடு அதன் கலாச்சாரம் மற்றும் அதன் கலாச்சார நெறிமுறைகளால் வரையறுக்கப்படுகிறது என்றும் உலகில் எந்த ஒரு நாடுடனும் நம்மை இதில் ஒப்பிட முடியாது என்றும் கலாச்சாரத்தில் இந்தியா தனித்துவமானது என்றார். நமது கலாச்சாரத்தையும் மொழிகளையும் வளர்ப்பது நமது வரையறுக்கப்பட்ட கடமை என்றும் ஒரு மாநிலத்தை கைப்பற்றுவதற்கான சிறந்த வழி என்றும் அதை உடல் ரீதியாக முறியெடுப்பது அல்ல என்றார். மாறாக அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி அதன் மொழியை அழிப்பதுமே சிறந்த வழி என்றும் இந்தியாவிற்குள் படையெடுத்தவர்கள் நம் மொழி கலாச்சாரம் மத தலங்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டனர் என்றும் அவர்கள் மிக கொடூரமானவர்கள் என்றார். காட்டு மிராண்டித்தனமும் பழிவாங்கும் தன்மையும் உச்சத்தில் இருந்தது என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் பேச்சை மேற்கோள் காட்டியுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு விமர்சித்துள்ளார். பீகாரின் போஜ்பூர் மாவட்டத்தின் அருகே கும்பமேளாவிற்கு பங்கேற்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது கார் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 4 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் உலகம் முழுவதிலுமிருந்தும் கோடிக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே பீகாரின் பாட்னாவில் உள்ள ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கும்பமேளாவில் பங்கேற்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். பீகாரின் போஜ்பூர் மாவட்டத்தில் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 4 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உள்ளூர் கிராம மக்களின் உதவியுடன் சிதைந்த காரில் இருந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொழுதுபோக்கு ஊடகம் மூலமாக சமூக கருத்துக்களை எடுத்து சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் என்றும் கலைஞர் வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படம் தென்னிந்திய திசை வழியாகவே மாற்றி காட்டியது என்றும் கிண்டியில் நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபைகளின் கூட்டமைப்பின் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிசினஸ் கான்கிலேவு சவுத் கனெக்ட் என்ற மாநாடு 2 நாட்கள் நடைபெறுகிறது. மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதில் நடிகர் கமலஹாசன், திரிஷா உள்ளிட்ட திரை நட்சத்திரங்களுடன் தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள் உட்பட பல முன்னணி நிறுவனங்களில் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றனர். மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது பொழுதுபோக்கு ஊடகம் மூலமாக சமூக கருத்துக்களை எடுத்துச் சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் என்றும் கலைஞர் வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படம் தென்னிந்திய திசை வழியாயே மாற்றி காட்டியது என்றும் தெரிவித்தார். மேலும் பொழுதுபோக்கு வரியிலிருந்து முழு வரி விலக்கு வேண்டுமென நடிகர் கமலஹாசன் கோரிக்கை வைத்துள்ளார் என்றும் அதன் முக்கியத்துவம் எனக்கு நன்றாக தெரியும் என்றும் உறுதி சொல்கிறேன், உங்கள் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். When it comes to the field of media and entertainment, Tamil Nadu has always been active and vibrant even before the independence. While other parts of the nation used entertainment mostly for fun and joy, our Dravidian movement had used it as a powerful tool to bring social change and social justice. பொழுதுபோக்கு மூலமாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை எடுத்து சொன்ன இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் மட்டும்தான். Our leaders, Peraringer Anna and Dr. Kalaignar, had penned several revolutionary scripts that spread progressive ideologies to every corner of the state and the country. From 1952 until his last breath, Dr. Kalaignar worked tirelessly in the industry, using cinema to reform the society. குறிப்பாக முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பராசக்தி அந்த படம் தமிழ் மட்டுமல்ல தென்னிந்திய திரையுலகின் திசை வழியே மாற்றி காட்டியது. The media and entertainment industry are undergoing major transformation today. New technology, changing consumer preferences, and the rise of the digital platforms are driving this change. With its rich culture,
and diverse audience, India is uniquely positioned to lead this shift and redefine global entertainment. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த மயிலம்பாடி ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் அரசு பள்ளிக்கு இடத்தை தானமாக வழங்கிய குப்பான் கவுண்டரின் நினைவாக பள்ளியில் ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக் ஜோதியை மாவட்ட ஆட்சியர் ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர் முத்துசாமியும் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் முத்துசாமி சான்றிதழ்களையும் மெடல்களையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் புதிதாக ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கத்தினை அமைச்சர் முத்துசாமி ரிப்பன் வெட்டி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பத்திரிகையாளர்களிடையே எப்போதும் அவருடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக பாஜக அண்ணாமலை ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஒருமையில் பேசுவது கண்டனத்துக்குரியது என்றும் தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அண்ணாமலை தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவும் பத்திரிகையாளர்களிடையே எப்பொழுதுமே அவருடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஒருமையில் பேசினார் என்றும், IPS படித்தவர் என்பதற்கான அறிகுறியே இல்லாதவர் அண்ணாமலை என்றும் தெரிவித்தார். மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கில் குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா வழங்க தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார் என்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக, அது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எப்பவுமே அவருடைய பெயர் வரணும் அப்படின்னு ஏதாவது வாய்க்கு வந்த செய்தியெல்லாம் பேசிட்டே இருக்காரு. நேற்று நம்முடைய துணை முதலமைச்சர் ஒருமையில அழைத்தாரு. இங்கிதம் தெரியாதவர், நாகரிகம் தெரியாதவர், என்ன IPS அதிகாரி படிச்சாருன்ற தெரியல. அது மாதிரி இன்னைக்கு இதை தொடங்கி இருக்காரு. ஆகவே அவருடைய இருப்பை அவருடைய கட்சியில நான் ஒரு முக்கியமானது என்பதை அவர் கட்சிக்காரர்கள் காமிக்கிறதுக்கு ஏதாவது செய்யறாரு. நிச்சயமா இதெல்லாம் ஒன்னும் ட்ரெண்டிங் ஆக போறது இல்ல. ஆமா, நம்முடைய கடந்த அமைச்சரவையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பொறுப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து விரைவிலே அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட உள்ளது. மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் மதுரையில் SRMUவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மேற்கு ரயில்வே நுழைவாயில் முன்பு மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து மதுரை கோட்ட செயலாளர் ரபீக் தலைமையில் SRMUவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும், ஆட்குறைப்பு முயற்சிகளை கைவிட வேண்டும், லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், 8வது சம்பள கமிஷன் அறிக்கையில் தெரிவித்துள்ளபடி 50% DA படியை உடனே வழங்க வேண்டும் என்றும், பழையன பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வட மாநில தொழிலாளர்களை அவரவர் சொந்த ஊருக்கே பணி மாற்றம் செய்ய வேண்டும், அனைவருக்கும் 8 மணி நேர பணியினை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிஸிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்மணி ஒருவர் நடத்துனரை கன்னத்தில் அறைந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிஸிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் தினந்தோறும் பெண்மணி ஒருவர் மீன்களை ஏற்றிக்கொண்டு பயணம் செய்து வருகிறார். இந்நிலையில் பேருந்தில் மீன் கூடையை ஏற்றி சென்ற பெண்மணியை நடத்துனர் ஒருமையில் பேசி இழிவுபடுத்தியதாக தெரிய வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவ பெண்மணி நடத்துனரை ஓங்கி கன்னத்தில் அறைந்ததுடன் அரசு பேருந்து நடத்துனர் ஓட்டுநருடன் மீனவ பெண்மணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த விவகாரம் உடனடியாக அரசு போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த விசாரணை செய்த அதிகாரிகள் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் ஆகியோரை
மற்றொரு பேருந்துக்கு பணிமாற்றம் செய்தனர். பேருந்தில் மீனவ பெண்மணி நடத்துனரை கன்னத்தில் அறைந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஓமலூரில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 8ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் கட்சி கொடியை ஏற்றி வைத்தும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஓமலூர் நகர செயலாளர் காதர் பாக்ஷா தலைமையில் நடைபெற்ற விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்தும் கட்சி கொடியை ஏற்றி வைத்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சேலம் மேற்கு மாவட்ட மக்கள் நீதி மய்ய கட்சியின் துணை செயலாளர்கள் குமார், சுரேஷ், நற்பணி அமைப்பாளர் அகமது மற்றும் செல்வராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அம்மனாங்குப்பம் பகுதியில் உள்ள KMG கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய முன்னாள் இயக்குனர் முனைவர் வெங்கட்ராமன் பரிசுகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அம்மனாங்குப்பம் பகுதியில் உள்ள KMG கல்லூரியின் அரங்கில் தேசிய அறிவியல் நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் தண்டபாணி தலைமை தாங்கினார். விழாவில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய மேலாண் இயக்குனர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய முன்னாள் இயக்குனர் முனைவர் வெங்கட்ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியலின் முக்கியத்துவம், அணுசக்தி துறையில் அறிவியலின் பங்கு மற்றும் ஆராய்ச்சி துறையில் மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கினார். விழாவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் 15 கல்லூரிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் இயக்குனர் முனைவர் வெங்கட்ராமன் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா ஒருங்கிணைப்பாளரும் உயிர் வேதியியல் துறை தலைவருமான திருமகள் செய்திருந்தார். இதில் கல்லூரியின் கல்வி புல முதன்மையர் மணிகண்டன் மற்றும் மாணவ ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் உட்பட மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தென்காசியில் பிரபல ஸ்கேன் சென்டர் அறையில் அரை மணி நேரம் சிக்கி தவித்த மூதாட்டியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஸ்கேன் சென்டரில் மூதாட்டி ஒருவர் சிக்கிக்கொண்டு தவிப்பதாக தென்காசி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நவீன இயந்திரங்களின் உதவியுடன் சுமார் அரை மணி நேரம் போராடி மூதாட்டியை மீட்டனர். இதனால் உயிர் சேதம் தவிக்கப்பட்டது. துரிதமாக செயல்பட்ட தீயணைப்பு வீரரை பொதுமக்கள் பாராட்டினர். குன்றத்தூர் அடுத்த கொள்ளச்சேரி ஊராட்சியில் நடைபெற்ற முன்னாள் மாநில SC/ST பிரிவின் மாநில துணைத் தலைவர் KN சின்னாண்டியின் படத்திருப்பு நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சின்னாண்டியின் உருவப்படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். குன்றத்தூர் அடுத்த கொள்ளச்சேரி ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் சத்தியமூர்த்தியின் தந்தையாரும் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில SC/ST பிரிவின் மாநில துணை தலைவருமான KN சின்னாண்டியின் 16ஆம் ஆண்டு அணுசிறப்பு நிகழ்ச்சியும் படத்திருப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சின்னாண்டியின் உருவப்படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை, திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன் மற்றும் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி, குன்றத்தூர் நகராட்சி தலைவர் சத்தியமூர்த்தி, திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மணிமங்கலம் ஐயப்பன், மாவட்ட தலைவர் VLC ரவி, திமுக ஒன்றிய நிர்வாகிகள் சுப்பிரமணி, மணி மற்றும் நந்தகோபால், கொள்ளச்சேரி தமிழ்மணி, தாஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு KN சின்னாண்டிக்கு மலரஞ்சலி செலுத்தினர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த வத்திராய்ப்பு பகுதியில் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த வத்திராய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் 2000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து வருகிறார்கள். இந்நிலையில் வத்திராய்ப்பு, சுந்தரபாண்டியம், தம்பிப்பட்டி, கன்சாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அறுவடை செய்த நெல் மணிகளை தம்பிப்பட்டி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் கொண்டு சென்றால் அதிகாரிகள் வாங்க மறுப்பதாகவும்
இதனால் மலை போல் குவிக்கப்பட்டுள்ள நெல்மணிகளில் பூச்சி தாக்கப்பட்டுள்ளதால் நெல்மணிகள் சேதமடைந்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வருவாய் துறையினருக்கும் இடையே உள்ள பிரச்சனைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்த்து வைத்து விவசாயிகளை காக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். இது வருவாய்த்துறை போராட்டத்தினால எங்களுக்கு பயிரடங்கள் கிடைக்கல. இது விஷயமா அரசாங்கம் தலையிட்டு விவசாயிகளுக்கான காலதாமதத்தை தவிர்க்கும் விதமாக விவசாயிகளுக்கு பயிரடங்கள் கிடைக்கிறதுக்கு அரசு முடிவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணணும். மேற்கொண்டு இங்கே விவசாயிகள் நெல் போடுறது காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. அரசு ஊழியர்களோட போராட்டத்தை தமிழக அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் சரியான முறையில் கொண்டு போய் விவசாயிகளுக்கு உதவும் விதமாக சுமூகமான முடிவு காணணுங்கிறது தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கோரிக்கை. வத்ரா வட்டம், விருதுநகர் மாவட்டம். தென்காசி நகராட்சியின் ரூபாய் 21 லட்சத்தை கையாளு செய்த இளநிலை உதவியாளரை பணியிட நீக்கம் செய்த தென்காசி நகராட்சி ஆளுநர் ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த ராஜா முகமது என்பவர் நகராட்சிக்கு ஒப்பந்த பணிக்காக பெறப்பட்ட ரூபாய் 21 லட்சத்தை வங்கி கணக்கில் செலுத்தவில்லை என்பதும் நகராட்சி பணத்தை ராஜா முகமது கையாடல் செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து இளநிலை உதவியாளர் ராஜா முகமதை பணியிடம் நீக்கம் செய்த தென்காசி நகராட்சி ஆளுநர் ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார். இதனிடையே நகராட்சி பகுதியில் வசிப்பவர்களையே நகராட்சியில் பணி அமர்த்துவதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர். வண்டலூரில் உள்ள கிரசன் கல்லூரியில் நடைபெற்ற மாநாட்டில் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்று உரையாற்றினார். சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள கிரசன் கல்லூரியில் கிரசன் புத்தாக்கம், இன்குபாட்டர் மையம், ஐக்கிய பொருளாதார மன்றம் ஆகியவை இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வி நிறுவனங்களில் பங்கு எனும் தலைப்பில் கல்வி நிறுவனங்கள் மாநாட்டை நடத்தியது. மாநாட்டில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழ்நாடு 2030ஆம் ஆண்டு அமெரிக்க டாலர் 1 டிரில்லியன் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்ற உயரிய இலக்கை வைத்துள்ளது என்றும், அதாவது ரூபாய் 87 லட்சம் கோடி என்கிற பொருளாதாரமாக உயர வேண்டும் என்றும், தற்போதைய மாநிலத்தின் பொருளாதாரம் சுமார் 28 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மாநாட்டில் ஸ்டார் பவுண்டேஷன் மேலாண்மை இயக்குநரும் தலைமை செயல் அலுவலருமான சிவராஜா ராமநாதன், UEF தலைவர் அகமது புகாரி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் உலக தாய்மொழி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் உலக தாய்மொழி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன், மூத்த நகர் மாமன்ற உறுப்பினர் ஆட்டோ மோகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு உலக தாய்மொழி நாள் குறித்து உறுதிமொழி ஏற்றனர். தடையில்லா சான்று வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மோசூர் ரயில்வே கேட் முன்பு அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடா சு ரவி தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மோசூர் LC 28 ரயில்வே கேட் அருகே உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடையில்லா சான்று வழங்காததை கண்டித்து அதிமுக சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தலைமையில் அதிமுகவினருடன் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடா சு ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மோசூர் LC 28 ரயில்வே கேட் அருகே உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடையில்லா சான்று வழங்க வேண்டும் என்றும், தடையில்லா சான்று வழங்காவிட்டால் அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் துணை கொறடா சு ரவி தெரிவித்தார். ஊராட்சி, அது மட்டுமல்ல மத்திய பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மையம், தக்கோலம் பேரூராட்சி வரைக்கும் இருக்கக்கூடிய அது மாநில நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையிலே பஸ்ஸு போக்குவரத்து செய்யணும், மக்கள் போக்குவரத்து போகணும். ஆக இந்த மோசூர் LC 28 சொல்லக்கூடிய அந்த ரயில்வே கேட்டு பெங்களூர் சென்னை ரயில்வே தடம், 24 மணி நேரமும் ரயில் போகக்கூடிய தடம். ரயில்வே கேட்டு போட்டால் கிட்டத்தட்ட
1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ரயில்வே கேட்டு பூட்டி கிடக்கும். இதனால் வந்து அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 ஊராட்சிக்கும் மேற்பட்ட மக்கள், NDRF, அது இல்லாமல் மத்திய பாதுகாப்பு படை எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு அவசரமாக ஒரு பிரசவத்துக்கு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு வரணும்னா கூட கேட்டு போட்டால் முடியாது. அதுபோல் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த ரயில்வே கேட்டில் கீழே வந்து மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கணும்னு சொன்னால் மேம்பாலம் அமைக்க முடியாது. இங்கே வந்து INS ராஜாளி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு சுரங்கப்பாதையாவது அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி ரயில்வே கோட்ட மேலாளர் இடத்துல நாங்கள் கோரிக்கை வச்சோம். இங்கே சுரங்கப்பாதை அமைப்பதற்கு இன்றைக்கு ரயில்வே நிர்வாகம் அனுமதி அளித்து அதுக்கு NOC கொடுக்கறதுக்கு 9ஆம் மாதம் 28ஆம் தேதி 2024 அன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே கோட்ட பொறியாளர் வந்து அனுப்பிச்சு வச்சார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 15 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தபோது அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனம் மூலம் ராமேஸ்வரத்திற்கு அழைத்து சென்றனர். ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த 34 மீனவர்கள் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி 3 படகுகள் சென்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக கூறி 3 படகில் சென்ற 34 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினை கைது செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது மீனவர்கள் அனைவருக்கும் தலா 50,000 ரூபாய் விதித்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தகவலறிந்து மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 50 மீனவர்களுக்காக அபராத தொகை ரூபாய் 50,000 செலுத்தியது. அதன் பின்னர் இலங்கை ஊர்காவல் நீதிமன்றம் மீனவர்களை விடுதலை செய்ததை அடுத்து 15 மீனவர்களும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதன் பின்னர் கொழும்பிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு மீனவர்கள் அனுப்பி வைத்தனர். சென்னை வந்த 15 மீனவர்களையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனம் மூலம் ராமேஸ்வரம் பகுதிக்கு அழைத்து சென்றனர். வாழப்பாடி அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்ததுடன் அவ்வழியாக செல்லும் விவசாயிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீர்நிலை இடத்தை மீட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த குடிஞ்சிப்பட்டியூரில் விவசாயிகள் கோவிந்தசாமி, பழனிசாமி, பொன்னுசாமி ஆகியோர் தங்களுக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலத்தில் விவசாயிகள் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் நீரோடை பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்ததுடன் கோவிந்தசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் உள்ள மரங்களை அத்துமீறி வெட்டிவிட்டு வழித்தடத்தை மறித்துள்ளார். மேலும் நீரோடை வழியாக செல்லும் விவசாயிகள் கோவிந்தசாமி, பழனிசாமி, பொன்னுசாமி ஆகியோருக்கு அடியாட்கள் மூலம் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் கோவிந்தசாமி, பழனிசாமி, பொன்னுசாமி ஆகியோர் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் வாழப்பாடி அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்ததுடன் அவ்வழியாக செல்லும் விவசாயிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோவை அவினாசி சாலை பகுதியில் இந்தி மொழியை அழித்தும் தமிழ் வாழ்க எனவும் குறிப்பிட்டு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு நிலவியது. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு அந்தந்த மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலும் அரசு சார்பில் தமிழ் மொழி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது தமிழகத்தில் இந்தி திணிப்பை பல்வேறு அமைப்பினர் எதிர்த்து வரும் நிலையில் அதனை குறிக்கின்ற வகையில் கோவை அவினாசி சாலை பகுதியில் எந்த ஒரு அமைப்பையும் இயக்கத்தின் பெயரையும் மற்றும் கட்சியின் பெயரையும் குறிப்பிடாமல் தமிழ்நாட்டின் வரைபடத்தை கருப்பு மையால் வரைந்து அதன் முன்பு ஊரின் பெயர் பலகையில் தமிழ் வாழ்க என்றும் அதன் கீழ் இந்தியை கருப்பு மையால் அழித்தவாறும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போஸ்டரால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. காக்காநல்லூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பெரியநாகி சமேத பெரியாண்டவர் திருக்கோவில் வளாகத்தில் புதிதாக ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட காக்கநல்லூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பெரியநாகி சமேத பெரியாண்டவர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் வளாகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் முடிக்கப்பட்டு புதிதாக ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை செய்யும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் கணபதி பூஜை, கோபூஜை, லக்ஷ்மி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது.
அதன் பின்னர் சிவாச்சாரியர்கள் ஆஞ்சநேயர் சிலையை பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள் முழங்க யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிலைக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் காக்காநல்லூர் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் பெரியாண்டவர் கோவிலில் மகளிர் வார வழிபாட்டு மன்றத்தினர் சிறப்பாக பணிந்தனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மூணாறு பகுதியில் சாலை விபத்தில் உயிரிழந்த தனியார் கல்லூரி மாணவர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி அறிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்க மறுப்பது மத்திய அரசு இழைக்கும் துரோகம். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் மொழியை அழிப்பதே சிறந்த வழி என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேசியதற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம். பீகாரின் போஜ்பூர் மாவட்டத்தின் அருகே கும்பமேளாவில் பங்கேற்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய கார் கோர விபத்து. 4 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.